ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் டேவோட டே 13, அதாவது டே 13 பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 8:30 போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இட்லி, ஒரு 2 துண்டு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயில் ஒரு ஸ்பூன் கருவேப்பில் பொடி வச்சு சாப்பிட்டேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நம்ம கார்ப்ஸ் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அளவோடு சாப்பிட்டுக்கோங்க வெயிட் லாஸில். ஸோ இப்படி தான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நீங்கள் எண்ணெய் தான் வெயிட் லாஸில் ஆயில் யூஸ் பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் நல்ல குட் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப நல்லா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கு அடுத்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 11:30 போல் தான் எனக்கு பசி எடுத்துச்சு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் ரெட் கோவா தான் சாப்பிட்டேன். ரெட் கொய்யா பழம் ஹஸ்பண்ட் கொண்டு வந்தாங்க, சிகப்பு கொய்யா. ஸோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால வாங்கி சாப்பிட்டேன். ஸோ வாங்கி சாப்பிடல, கட் பண்ணி கொஞ்சமாக சாட் மசாலா போட்டுக்கிட்டேன். இப்போல்லாம் அதிகமாக சாட் மசாலா சாப்பிட்ற இந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்குது. சாட் மசாலா எல்லாமே ஹெல்தி தான், ஹெல்தியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் நம்ம எந்த அளவுக்கு குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கேன், குவான்டிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ அதான் சாப்பிட்டேன். மதியானம் லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த மொச்சப்பயிர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்டு. பச்சை மொச்சைன்னு சொல்லுவாங்கள்ல, அது வாங்கிட்டு வந்தாங்க. அதை வேக வச்சுருந்தேன். சும்மா ஒரு 5-6 தான் சாப்பிட்டேன். எனக்கு இது அவ்வளோவா பிடிக்காது. ஸோ ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால உப்பு போட்டு மட்டும் வேக வச்சுருந்தேன். ஒரு 4-5 இது மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படி வச்சுட்டேன் ஹஸ்பண்டுக்கு. ஸோ அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்டாங்க. வெயிட் லாஸில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒரு டிப் சொல்கிறேன் வெயிட் லாஸ்க்கு. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்றத நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், அதை மறக்காமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி மதியத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டே கொள்ளு பருப்போ இல்லை பச்சை பயிர் அந்த கொள்ளு பருப்புன்னு நினைக்கிறேன், கொள்ளு பருப்பு தான் கொஞ்சம், ஆமாம் கொள்ளு பருப்பு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புடலங்காய் ஃப்ரை, அதுக்கடுத்து வத்தல் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டேன், இவ்வளோலாம் நான் சாப்பிடல, இதில் கொஞ்சம் சாப்பிட்டேன், கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பாப்பா கொடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் சாப்பிட்டேன். ஸோ என்னோடய ரைஸ் குவான்டிட்டி பார்த்திங்கனாலே தெரியும், கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் இருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு 150 கிராம் அளவுக்கு ரைஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி தான் டின்னர் வச்சு சாப்பிட்டேன். எப்போவுமே பேலன்ஸ் டைட்டாக சாப்பிடுங்க, அதுதான் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாயசம் செய்யலாம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாகவே இருந்துச்சு ஸ்வீட்டுக்கு. ஸோ அதனால் ஒரு 5 மணி போல் பாயசம் வச்சு குடித்தேன். இது கொஞ்சம் இதாக தான் தெரியும், ஆனால் இவ்வளோ நான் சாப்பிடல, இதில் கொஞ்சம் தான் குடித்தேன். குடிச்சிட்டு டின்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வீட் தோசை, கொஞ்சமாக அந்த மதியம் செஞ்ச அந்த காய் கொஞ்சம் இருந்துச்சு, அதே கொஞ்சம் சட்னி வச்சு சாப்பிட்டேன். ஸோ இப்படி தான் இன்றைக்கி என்னோடய டே போச்சு. சூப்பராக டே 13 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்டு ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ அந்த டிப்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமாக இந்த விஷயத்தை பண்ணுங்கள். என்னென்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டொமக், அதாவது உங்களோட குடலை க்ளீன் பண்ணுங்கள். அதாவது ஏதாவது ஒரு டிசென்ட்ரி ஆகிற மாதிரி, அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா வயிற்றால போகிற மாதிரி ஏதாவது ஒரு மாத்திரையோ இல்லை ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் குடிச்சிட்டு கொஞ்சமாக வெது தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறு இருக்கிற குடலில் இருக்கிற எல்லா அழுக்குகளுமே வந்துடும். ஏன்னா வெயிட் லாஸ்ன்னு எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம அட்லீஸ்ட் ஒரு 80% நம்ம ஆரோக்கியமான உணவுகள் தான் எடுப்போம். அதோடைய சத்துக்கள் எல்லாமே நமக்கு சின்ன சின்னதாக அந்த குடலில் இருக்கிற குட் பாக்டீரியாஸ்க்கு நல்ல ஒரு உணவாக, அப்போ தான் அது ஹெல்த்தியாக இருந்து நம்மளோட உணவை கரெக்டாக செரிக்கிறதுக்கும் உடம்புல சத்து ஒட்டுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கான டிப்ஸ் இது தான். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, எப்போவுமே வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஜர்னி ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டொமக்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாள் விட்டோ இல்லை 2 நாள் விட்டோ மைல்டான ஃபுட் எடுத்துகிட்டு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு. ஸோ இந்த டிப் கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய், டேக் கேர்.